முன்னாடியெல்லாம் டூ வீலரில் தான் போவோம். ஒரு 1 ஹவர் டிஸ்டன்ஸாக இருந்தால் கூட. இப்போ ஒரு வருஷமாக கம்மி பண்ணியாச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெளியில் போனோம். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் வீட்டிலேயே முடிச்சாச்சு. லன்ச் ஹவர்ஸில் கிளம்பி வெளியில் போயிருந்தோம். போனோன்னே ஏதாவது சாப்பிடணும் போல் இருந்தது. லக்ஷ்னா வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. ஆனாலும் எப்போவாவது சாப்பிட்லாமான்னு ஸ்ட்ராபெரி சண்டே, எனக்கு வந்துட்டு வெனிலா கோன். மினிஸோவில் என்ன இருக்குது அப்படின்னு தெரியல. பூவா நான் பெருசாக எதுவும் வாங்க மாட்டேன். ரொம்ப கம்பல் பண்ணி அம்மா நான் உனக்கு சாரீ வாங்கி தரேன், வரமகாலட்சுமி போயிருந்தோம். ஆனால் வந்துட்டு நாங்கள் கேட்ட டிசைனில் அது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது, அதனால வந்துட்டோம். விலை அதிகமாக இருந்தாலுமே ஸ்பெஷல் அக்கேஷன் அப்படிங்கும்போது ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் இப்போது எனக்கு 1000 ருபீஸ் அப்படிங்கிறதே ரொம்ப பெருசு. சேர்த்து வச்சு நம்மளுக்கு அப்படின்னு வாங்குறத விட நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு அது பெருசாக தேவைப்படும் போது ஸ்பெண்ட் பண்ணுறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். கடந்த ஒரு வருஷமாக அந்த மாதிரியான சூழ்நிலைலாம் வந்துட்டு நான் ரொம்ப ஃபேஸ் பண்ணேன். இன்கம் வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருந்தால் கூட எட்ரா நோட்டை அப்படின்னு கணக்கு எழுதி அப்போ தான் செலவுகளை இன்னும் கம்மி பண்ணணும். வீட்டுக்கு வரும்போது இந்த பார்சல் இருந்தது. கிறிஸ்டல் ஷெல்ஃப், அப்புறம் கொஞ்சம் கிறிஸ்டல்ஸ் அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க.